இன்றைக்கும் நம்ம ஒரு வெப்சைட் பில்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் அதில் ஒரு சின்ன சேஞ்ச். வெப்சைட்னால் பொதுவாக இதில் பண்ணுவாங்க HTML, CSS, React இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கரெக்டாக. இல்லைன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி Flutter இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. பட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 2 டெக்னாலஜியும் இல்லாமல் ஒரு வெப்சைட்டை எப்படி பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிறேன், இது 2மே இல்லாமல் எப்படா வெப்சைட் பண்ண முடியும் தானே கேட்குறீங்க? முடியும். பைத்தான். வெறும் பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஃபுல் ஒர்க்கிங் வெப்சைட்டை டெவலப் பண்ண போகிறோம், அது எந்த கிளைண்ட்டுக்காக பண்ண போகிறோம், என்ன அப்ஜெக்டிவ்காக பண்ண போகிறோன்றது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்படி நம்ம பைத்தானில் பண்ணுற கோடிங் நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற HTML, CSSஐ விடவும், நம்ம போன வீடியோவில் யூஸ் பண்ண ஃப்ளட்டரை விடவும் ரொம்ப ஈஸியான கோடு, ரொம்ப கம்மி லைன்ஸ் ஆஃப் கோடு தான் வரும். ஸோ இப்படி ஒரு பைத்தானை யூஸ் பண்ணி ரொம்ப கம்மியான லைன்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபுல் ஒர்க்கிங் வெப்சைட்டை டெவலப் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவும் கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோட எண்டில் பைத்தானை பற்றி, பைத்தானில் ஒரு புது டெக்னாலஜியை நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சிம்பிளாக ஈஸியாக என்னால் எவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஈஸியாக ஜாலியாக சொல்ல போகிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம வெப்சைட்டோட ஐடியாவுக்கு வருவோமா? இந்த கிளைண்ட் என்னை ஒரு 3 months முன்னாடி அப்ரோச் பண்ணி கேட்டிருந்தாங்க ஒரு வெப்சைட் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெப்சைட்டோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா, ஒரு சேட் பாட் கிரியேட் பண்ணணும். அது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன், ஓகேவா? ஸோ அந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு சேட் பாட் கிரியேட் பண்ணணும். அதில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஸ்டின் கேட்க போகிறாங்க, அந்த சேட் பாட் ஆன்சர் பண்ண போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே இந்த டவுட் என்னன்னா, இதுக்கு ஏகப்பட்ட வந்துச்சு, சாட் ஜிபிடி, கிராக்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. ஜெமினி முதற்கொண்டு கூகுளே நம்ம இப்படி போட்டால் ஆன்சர் தானே வருது, இதுக்கு எதுக்குன்னா நம்ம தனியாக பண்ணணும்னா நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அங்கே தான் அவங்க ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. என்னென்னா, இந்த சேட்பாட் வெறும் கொஷின் கேட்டு ஆன்சர் சொல்கிற சேட்பாட் கிடையாது. இதில் நம்ம அடிஷ்னலாக இன்னொன்று ஆட் பண்ணோம். என்னென்னா, இப்போ ஸ்டூடெண்ட் ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏஐ கிட்ட. அந்த ஏஐ ஒரு ஆன்சர் தரும், கரெக்டாக? ஸோ திரும்ப அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பதிலுக்கு இன்னொரு கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கொஷினை வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸோட கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி இருக்குது, அவங்களோட நாலேஜ் லெவல் எப்படி இருக்குது, ப்ளூம்ஸ் டாக்ஸானமி லெவல்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் வீடியோவில் போக உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி லெவல் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம காட்டணும். எஸ், நம்ம வெப்சைட்டில் அந்த ஸ்டூடெண்ட் கேட்குற கொஷினை வச்சு ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ் என்ன, அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது, அவங்க ப்ளூம்ஸ் டாக்ஸானமி லெவல் எப்படி இருக்குது, அதுக்கு நிறைய சார்ட்ஸு, நிறைய விஷுவலைசேஷன்ஸ்லாம் நம்ம வெப்சைட்டில் காட்டணும், ஓகேவா? இதுதான் நம்ம வெப்சைட்டோட மெயின் அப்ஜெக்டிவ். உங்களுக்கு ஐடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலான ஒரு சேட் பாட் தான். ஸ்டூடெண்ட் கொஷின் கேட்க போகிறாங்க. பட் அப்படி கேட்குற கொஷினை வச்சு ஸ்டூடெண்ட்டோட நாலேஜை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்கோர் கொடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷோ பண்ணணும். வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல, டீச்சர்ஸும் யூஸ் பண்ண போகிறாங்க. அட்மின்னு சொல்லிட்டு ஒரு தனி லாகின் இருக்குது. ஸோ அந்த அட்மின்ஸும் இந்த ஆப்பை யூஸ் பண்ண போகிறாங்க. இதில் நம்ம 3 லாகின் பண்ணணும். ஒன்று ஸ்டூடெண்ட்டு, இன்னொன்று டீச்சரு, இன்னொன்று அட்மின். ஸோ இந்த 3 லாகினுக்கும் வேறு மாதிரி ஹோம் பேஜ். நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம ஹாஸ்பிட்டலில் 2ஆக பண்ணியிருந்தோம், இந்த வாட்டி 3ஆக பண்ண போகிறோம். பட் இந்த வாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பைத்தானை யூஸ் பண்ணியே பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டு, இந்த வெப்சைட்டை பண்ணுறதுக்காக நம்ம எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணோம், எப்படிலாம் டேட்டா செட்டை கலெக்ட் பண்ணோம், என்ன மாடல் ட்ரெயின் பண்ணோம், எந்த மிஷின் லேர்னிங் மாடல் வச்சு ட்ரெயின் பண்ணோம், அந்த மிஷின் லேர்னிங்கில் என்னென்ன டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணோம், நம்ம டேட்டா செட் எவ்வளோ பெருசாக, அந்த டேட்டா செட்டில் என்னென்ன கலெக்ட் பண்ணோம், என்ன ஃபார்மெட்டில் கலெக்ட் பண்ணோம், இது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ ஈஸியாக ஜாலியாக ஃபன்னாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஈஸியாக ஜாலியாக தான் நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபயர்பேஸ் அண்ட் ஃப்ளட்டர் இதுவுமே அடுத்தடுத்து நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸை பற்றி ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. ஃபயர்பேஸோட ஃபுல் வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு, ஃப்ளட்டரோட ஃபுல் கோர்ஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் எதனா ஒரு டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான், எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஹாய், நான் கோகுலஸ்டிக்கு. இது நம்ம டீபக் டைரிஸ். ஆரம்பிக்கலாமா? ஹாய் கைஸ், இப்போ டேட்டா செட்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த சின்ன பசங்கிட்ட பேசினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் இங்கே எனக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் ஸ்கூல் சார் இருக்கார். ஸோ அவர்கிட்ட போய் பேசிவிட்டு பர்மிஷன் கிடைக்குமா, வீடியோ எடுக்க முடியுமா, டேட்டா செட்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு டைம் தருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்க தான் போயிட்டுருக்கேன். முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு, முக்கியமாக வீடியோ எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன். ஸோ அந்த பர்மிஷன்லாம் கிடச்சிதுன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு டேட்டா செட் கலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி இப்போ ரொம்ப நாளாகவே பண்ணிகிட்ருக்கோம் டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது.
என்னோடய டீமில் இருக்க நிறைய பேரும் லைப்ரரிக்கு போயிட்டு பண்ணிகிட்ருக்காங்க, ஆன்லைனில் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. நானும் என் வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு அப்பப்போ வந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன வரும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிவிட்டு அவங்ககிட்டயே ஒரு விதமாக டேட்டா செட் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். எஸ், இவங்ககிட்ட இந்த சின்ன பசங்க கிட்ட கலெக்ட் பண்ணுற டேட்டா செட் மட்டும் நம்பியே நம்ம கிடையாது. இதுவும் ஒரு அடிஷ்னலாக நான் வந்து கொஞ்சம் ரீஜினலாக கொண்டு வரணும்னு பார்க்குறேன் நம்ம சேட்பாட்டை. ஸோ எந்த அளவுக்கு ரீஜினலாக நமக்கு நம்மளோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் நம்மளோட ஸ்டேட்டில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டேட்டா செட்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ட்ரை தான், ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ரியலாக நம்ம டேட்டா செட் கலெக்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் ரீஜினலாக கண்டென்ட் வரும்னு எனக்கு தோணுது. அதனால தான் அந்த மாதிரி டேட்டா செட்ஸும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், வெறும் ஆன்லைனில் மட்டும் இருக்கிறது எடுக்காமல். ஸோ இப்போ பர்மிஷன் கிடச்சிருச்சுன்னா போயிட்டு பேசிடுவேன். போயிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு பேசலாம், பசங்கிட்ட பேசலாம். அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். சின்ன சின்ன பசங்கிட்ட பேசி அவங்ககிட்ட எழுதி வாங்குறது வந்து ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். ஸோ இந்த பைத்தான் லைப்ரரி வந்து நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறப்ப இந்த மாதிரியான டேட்டா செட்ஸ் நம்மக்கிட்ட இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் பெரிய அடிஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு தோணுச்சு ப்ராஜெக்ட்டுக்கு. அதனால தான் இப்படி கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி என்ன தான் பெரிய ப்ரொஃபஷனல் வெப்சைட் பண்ண முடியலனாலும் நம்ம வந்து பேசிக்காக மிஷின் லேர்னிங்கில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறது, டிசீஸ் டிடெக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டாக மிஷின் லேர்னிங்கில் பேசிக்கான சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்களுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம வெறும் ஒரு நோட் புக் ஃபைலாக காட்டாமல், வெறும் ஒரு அக்யூரசி கிராஃபாக அப்படி மட்டும் காட்டாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு வெப் ஆப்பாக காட்டணும்னா இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி அதை வந்து ஈஸியாக வெப் ஆப்பாக மாற்றலாம். ஸோ இப்படி ஈஸியாக வெப் ஆப்பாக காட்டணும்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து நமக்கு கொஞ்சம் கிராண்டாக தெரியும். நமக்கு அந்த ப்ராஜெக்டை பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் பெருசாக தெரியும். ஓகே, ஒரு வெப்சைட்டு ஒரு ஆப்புன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ அதனால் இந்த லைப்ரரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான மிஷின் லேர்னிங் மாடல்ஸ்க்கும் இந்த மாதிரியான சேட்பாட்டுக்கு, முக்கியமாக சேட்பாட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நானும் வந்துட்டு இந்த லைப்ரரிக்கே போயிட்டேன். அண்ட் இதுவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் தான். ஸோ இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா தான் நம்ம அடுத்த ஃபேஸ்க்குள்ளே போவோம். அப்போ தான் வந்துட்டு பட்ஜெட் அதெல்லாமே போடுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் இது போதும்னு தோணுச்சு. டைமும் வந்து கம்மியாக தான் எடுக்கும். அதனால் நான் இந்த லைப்ரரிக்கே போயிட்டேன். அதை கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு இந்த லைப்ரரி வந்துட்டு உங்கள் ப்ராஜெக்டை கிராண்டாக காட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம வெப்சைட் ஐடியா தெரியும்ல எல்லாருக்கும். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டோட ஐடியா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாதாரண சேட்பாட் தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஷின் கேட்க போகிறாங்க. பட் கேட்குற கொஷினை வச்சு அவங்களோட ஸ்கோர் என்ன, அவங்களோட நாலேஜ் எப்படி இருக்குன்றதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி காட்டணும். ஓகேவா? இது கேட்குறப்ப எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஏஐயோட அடுத்த லெவல் மாதிரி இருந்துச்சு. அண்ட் நம்ம கண்ட்ரியில் ஏஐ எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். കഞ്ചാവ് കടത്താൻ ശ്രമിച്ച പിടിയിലായ പ്രതിക്ക് നീതി വേണമെന്ന് ആവശ്യപ്പെട്ട് സുഹൃത്തുക്കൾ. നീതിയുമില്ല എന്ന കോടതി. இப்படிலாம் வந்து ஒரு பக்கம் நம்ம பசங்க ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஏஐ வந்து கொஞ்சம் நல்ல விஷயமா ஏஐயில் இன்னொரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இதை வந்து கேட்டப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே, இது நம்ம பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு பெரிய சேலஞ்சாகவும் இருந்துச்சு. ஸோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு நானும் ப்ராஜெக்ட் ஓகே சொல்லிட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஒரு சேட்பாட் மாடல் ட்ரெயின் பண்ணணும். கரெக்டாக நம்மளோட வெப்சைட்டே அதை பற்றி தான் ஒரு சேட்பாட்டை நம்ம பில்ட் பண்ணோம். ஸோ ஒரு சேட்பாட்டை பில்ட் பண்ணணும்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது டேட்டா செட். எந்த மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்டாக இருந்தாலும் டேட்டா செட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் இந்த சேட்பாட்டுன்றதுக்கு டேட்டா செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பசங்க என்ன வேணால் கேட்கலாம், எவ்வளோ கேள்வி வேணால் கேட்கலாம். கரெக்டாக? ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆன்சர் கொடுக்குற மாதிரி நம்ம மாடலை ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு நம்மளோட டேட்டா செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சேட்பாட் செய்கிறதுக்காக, மாடல் ட்ரெயின் பண்ணுறதுக்காக நானும் டேட்டா செட் கலெக்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுக்காக வந்து ஃபஸ்ட்டு நான் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு போனேன், லைப்ரரிஸ்க்கு போனேன். அதுக்கடுத்து நிறைய சின்ன சின்ன பசங்கக்கிட்ட நான் பேசினேன். நானும் என் டீமுமே நிறையா பேசினோம். நான் ஒரு பக்கம் வந்து என்னை சுற்றி இருக்க ஸ்கூல்ஸு, லைப்ரரிஸ் கிட்டலாம் போனேன். என் டீமுமே அவங்கவுங்க இருக்க இடத்த சுற்றி இருக்க எல்லா ஸ்கூல்ஸு, எல்லா லைப்ரரிஸுமே போயிட்டு டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி இந்த டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ்க்காக நிறைய அலைஞ்சிருப்போம். நீங்கள் நம்ம ஃபார்மிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஃபார்மர்ஸோட டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணுவோம் அந்த டேட்டா செட் கலெக்ஷன் ப்ராசஸில். ஸோ எனக்கு வந்து பொதுவாக இந்த டேட்டா செட் ப்ராசஸ், இந்த டேட்டா செட் கலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நானுமே இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் நிறையாவே பேச ஆரம்பித்தேன். ஹாய் காய்ஸ், இப்போ இங்கே இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பெருசாக வீடியோ எடுக்க பர்மிஷன் இல்லை, அதனால தான் வெளியவே எடுக்கிறேன். கொஞ்ச நேரம் தான் பேச முடியும்னு சொன்னாங்க அந்த சாரும். ஸோ கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்படியே அந்த பசங்கிட்ட எதுனா வீடியோ தெரியாமல் எடுக்க முடியுமான்னு தெரியல, மேக்ஸிமம் எடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ உள்ளே போய்ட்டு அந்த பசங்கிட்ட சில டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டு அப்படியே வரப்போகிறேன். அந்த சார்கிட்ட கேட்டேன், பட் பெருசாக பர்மிஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இங்கே வந்துட்டு நம்ம ஏன் ஆன்லைனில் இருக்கப்பவே நான் இப்படி வந்து நேரில் வந்து கலெக்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன்னா, இப்போ ஆன்லைனில் இருக்க டேட்டாஸ் வந்து முக்கால்வாசி வந்து 60% ரிப்பீட்டட் தான், சர்ஃபேஸ் லெவல் தான்.
ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேட்டிவாக புஷ் பண்ணலாம், கொஞ்சம் யூனிக்காக இருக்குன்றதுக்காக தான் நம்ம ஊர் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பண்ணலாம், அதை வச்சு நம்ம டேட்டா செட் ட்ரெயின் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நேற்று அந்த சார்கிட்ட பேசினேன், உள்ளே வாப்பா ஆனால் வீடியோலாம் எடுக்க முடியுமா, அது கஷ்டம். இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் கேட்டு சில ஸ்கூல்ஸ்க்கும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக டேட்டா செட்ஸ் தான் கலெக்ட் பண்ணிட்டு அந்த பசங்கக்கிட்ட பேசிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். உன் பேர் என்னப்பா? சஞ்சய்ண்ணா. சரிப்பா தம்பி, உனக்கு படிக்கிறப்ப எப்பப்பெல்லாம் உனக்கு டவுட்ஸ் வரும்? எனக்கு வந்து படிக்கும்போதெல்லாம் டவுட் வரும். படிக்கிறப்பெல்லாம் டவுட் வருமா? அப்படி கேட்கல, பொதுவாக எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும் அப்படி சொல்லுப்பா. சயின்ஸு சோஷியல் லெசன், சயின்ஸ் சோஷியல் லெசன் வந்து மெஷர்மெண்ட்டு, சோர்சஸ் ஆஃப் இந்தியா எல்லாம் வரும். நான் நிறைய டவுட் இருக்குது. அது அந்த மாதிரி லெசன்லாம் நிறையா வருமா? ஆமாண்ணா. சரி ஓகேப்பா. தம்பி, இப்போ உனக்கு டக்குன்னு படிக்கிறப்ப டவுட்ஸ் வந்தால் யார்கிட்டப்பா கேட்ப? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பேண்ணா. தம்பி, இப்போ உங்களுக்குலாம் டவுட் வந்தால் யார்கிட்டப்பா கேட்பீங்க டக்குன்னு? சரி, அதில் அவங்களுக்கும் தெரில, அவங்களும் சொல்லலைன்னா ஜிபிடிடா, பேரே தெரியாமல் தான் எவ்வளோ நேரம் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கியா? நல்லது இப்போ. சரி, நீங்களாம் என்னது? ஸோ இப்படி எங்களை சுற்றி இருக்க ஸ்கூல்ஸ்லேயும் சரி, கிட்ட இருக்க லைப்ரரிஸ்லேயும் சரி, நிறையா டேட்டாஸ் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டேட்டாஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ டேட்டாஸ் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி. எப்பயுமே வந்துட்டு கோடிங்கு, ரூமு, லேப்டாப்னு இல்லாமல் இந்த மாதிரி டேட்டா செட் கலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். நீங்கள் அந்த ஃபார்மிங் வீடியோவில் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். 10,000 ஃபார்மர்ஸோட டேட்டாஸ் வந்து நானும் என் டீமும் கலெக்ட் பண்ணோம். அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப என்ஜாயபுளான ப்ராசஸாக இருக்கும். அந்த மொத்த மிஷின் லேர்னிங் இதிலே அந்த டேட்டா செட் கலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராசஸ். அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். ஸோ அப்படி தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்குமே இந்த டேட்டா செட் கலெக்ஷன் ப்ராசஸ்லாம் பண்ணி முடித்தோம். இப்படி மேனுவலாக கலெக்ட் பண்ணுற டேட்டா செட்ஸ்லாம் தாண்டி நம்ம என்சிஆர்டி அஃபிஷியல் வெப்சைட்டாக இருக்கட்டும், வேதாந்து, பைஜூஸ், டாப்பர் இந்த மாதிரியான எஜுகேஷன் வெப்சைட்லேயும் போயிட்டு லெசன் சம்மரிஸ் அண்ட் இதிலலாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட் டவுட் போர்ட்டல்ஸு தனியாக வச்சுருப்பாங்க, சால்வ் டெக்ஸ்ட் புக் கொஷின்ஸும் தனியாக வச்சுருப்பாங்க, FAQs, MCQs இந்த மாதிரி நிறையா வந்து அந்த வெப்சைட்ஸில் வந்து இருக்கும். ஸோ அதையுமே கலெக்ட் பண்ணி எங்கள் டேட்டா செட்ஸில் இன்க்ளூட் பண்ணிட்டே வந்தோம். அதுக்கடுத்து study.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஹை குவாலிட்டி கொஷின் ஆன்சர் கண்டென்ட் இருக்கும். அது வந்து பேசிக் யூசர்ஸ்க்குலாம் ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு சயின்ஸு, மேக்ஸு, இங்கிலீஷு இந்த சிலபஸ்லாம் நம்மளால் ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட்ஸ்க்கு போயிட்டு திவாரி அகாடமி, லேர்ன் CBSE இந்த மாதிரியும் நிறைய எஜுகேஷன் வெப்சைட்டுக்கு போயிட்டு அண்ட் ஈவன் கோராவில் கூட நாங்கள் டேட்டா செட்ஸ் கலெக்ட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வந்து டேட்டா செட் எப்படி கலெக்ட் பண்ணோம், அந்த டேட்டா செட்டை எது கலெக்ட் பண்ணோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். என்னென்ன கொஷின்ஸ் கேட்டோம் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த டேட்டா செட்டை நம்ம எந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அப்படி ஸ்டோர் பண்ண ஃபார்மேட்டை வச்சு எப்படி ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் ட்ரெயின் பண்ண போகிறோம், என்னென்ன அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம், அண்ட் அந்த வெப்சைட் எப்படி, இது எல்லாத்தையுமே தான் இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வாட்டி நான் கலெக்ட் பண்ண டேட்டாஸ்லாம் வந்துட்டு நான் JSON ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். போன வாட்டி நீங்கள் ஃபார்மிங் வீடியோலாம் பாருங்கள், அதில் நம்ம வந்து ஒரு CSV ஃபார்மேட்டில் மொத்த டேட்டாவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். பட் அப்படி ஸ்டோர் பண்ணுறப்ப எனக்கு மாடல் ட்ரெயின் பண்ணுறப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. கொஞ்சம் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நான் CSV ஃபைல்னால ஃபேஸ் பண்ணேன். அதனால் இந்த வாட்டி வந்து JSON ஃபார்மேட்டில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா செட் எல்லாமே JSON ஃபார்மேட்டில் இருக்கும். JSON ஃபைலில் உங்களுக்கு இருக்கும். அதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஏன் வந்து நான் CSV இல்லாமல் JSONக்கு போனேன்னா, JSON வந்து எனக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தோணுச்சு. CSVயை விட இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம JSON பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். JSON ஃபார்மேட்டில் நம்ம கீ வேல்யூ பேரில் ஸ்டோர் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ சேட்பாட்டுக்கும் வந்து அதுதான் ஈஸியாக இருக்கும். கீ வேல்யூ பேராக இருந்தால் சேட்பாட் வந்து ரீட் பண்ணி ஆன்சர் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் JSON ஃபார்மேட்டை சூஸ் பண்ணேன். சிம்பிளாக சொல்லணும்னா எப்படின்னா, இப்போ வந்துட்டு CSV ஃபைலுன்றது ஒரு மெனு கார்டு மாதிரி, ஓகேவா? ஸோ அந்த மெனு கார்டை வந்து மாடல் வந்து டைஜஸ்ட் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் இந்த JSON ஃபார்மேட்டுன்றது லஞ்ச் பாக்ஸ் மாதிரி டேரெக்டாக நம்ம அப்படியே சேட் பாட்டுக்கு ஃபீட் பண்ணிடலாம். ஸோ அதனால எனக்கு CSV விட JSON பெட்டர்னு தோணுச்சு. அதனால நான் கலெக்ட் பண்ண எல்லா டேட்டாஸுமே வந்து JSON ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்பவே தெரியும் கொஷினு, அதுக்கேற்ற ஆன்சரு. ஸோ கொஷினில் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குன்றது நம்ம ரொம்ப ரொம்ப கால்குலேட்டடாக போடணும். அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸும் வந்து நம்ம நிறைய போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்ம டேட்டா செட்டோட ஃபார்மேட் அதுக்கான ரீசன் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு தரமான டேட்டா செட் இருக்குது.
கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சிலபஸ் வரும் எல்லாமே நேரில் போய் அனலைஸ் பண்ணி அவங்க புக்கெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு நல்ல எல்லாத்தையும் கவர் பண்ணுற ஒரு டேட்டா செட்டை வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். பட் எனக்கு என்னவோ இது மட்டும் பத்தாதுன்னு தோணுச்சு. ஏன்னா நம்மள பசங்கள பத்தி தான் அவங்களுக்கே தெரியுமே. அவங்க டிஃப்ரெண்ட்டா என்ன வேணா கேள்வி கேட்கலாம். கரெக்ட்டா அவங்க வந்து ஏஐ கூட டிபேட் கூட பண்ணலாம். ஸோ அதுக்குமே நம்ம ஆன்சர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம வந்து எல்லா கொஸ்டின்ஸ் அவங்க பசங்க யோசிக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே நம்மளால டேட்டா செட்டா கலெக்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம மாடல் ட்ரெயின் பண்ணணும்னா, அதுக்கு பெரிய ஒரு ஜிபியு ரூமே தேவை. அந்த அளவுக்குலாம் நம்மளால முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு பட்ஜெட்டும் கிடையாது. கரெக்ட்டா? ஸோ இதுக்கு வந்து பேக்கப்க்கு வேறு எதுனா பிளான் வேணும்னு யோசிச்சேன். அப்பதான் வந்து ChatGPT ஏபிஐ வந்து இதில இன்டகிரேட் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. எஸ். ஒரு பேக்கப் பிளானா அந்த ஏபிஐ இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம டேட்டா செட் இருக்கு. இந்த டேட்டா செட்ல முக்காவாசி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ இதில கவர் பண்ண கொஸ்டின்ஸை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் வேறு எதுனா கேட்டாங்கன்னா, அப்போ அந்த ஜிபிடி ஏபிஐ வந்து ஆக்டிவேட் ஆயிட்டு, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லும். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு பிளான் இருந்தா நல்லாயிருக்கும். ஸ்கேலபிலிட்டிக்கும் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால நான் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்ம ChatGPT ஏபிஐ வந்து பை பண்ணேன். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். இத வாங்குறது ரொம்ப ஈஸி தான். கஷ்டம்லாம் கிடையாது. போயிட்டு அந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கிரியேட் ஆப் குடுத்தீங்கன்னா, அவங்களே ஒரு ஏபிஐ கீ குடுத்துருவாங்க. ஸோ இந்த ஏபிஐ கீய வாங்கிட்டு, நான் அதையுமே வந்துட்டு நம்மளோட கோடிங் ஃபைல்ல இன்டிகிரேட் பண்ணிட்டேன். ஸோ இப்ப நம்ம டேட்டா செட்ட வச்சு நம்ம ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு என்னென்ன மாடல், என்னென்ன அல்காரிதம்ஸ்லாம் யூஸ் பண்ணணுன்றத பார்ப்போம். அண்ட் அப்படி ட்ரெயின் பண்ண மாடல நம்ம ஒரு வெப்சைட்டா கொண்டு வரணும். நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவே ஒரு வெப்சைட் தான். கரெக்ட்டா? ஸோ அதனால தான் நம்ம பைத்தானுக்கு போனது. இப்போ நீங்க நார்மலா HTML பண்றீங்க, Flutterலாம் பண்றீங்கன்னா, நம்ம மெஷின் லேர்னிங்ல ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணி வச்சிருப்போம். அப்படி மெஷின் லேர்னிங்ல ட்ரெயின் பண்ண மாடல் என்ன ஃபைலா இருக்கும்? ஒண்ணு டென்சர்ஃப்ளோ ஃபைலா இருக்கும். இல்ல நோட்புக் ஃபைலா இருக்கும். இல்லன்னா .py ஃபைலா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அப்படி அந்த மாரி ஒரு ஃபார்மேட்ல இருக்க ஃபைலெல்லாம் நம்ம HTMLலயோ, Flutterலயோ வந்துட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணி அத ஒரு வெப்சைட்டா பில்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். பட் இந்த மாரி இருக்க ஃபைல்ஸை நம்ம வெறும் பைத்தானே யூஸ் பண்ணி வெப்சைட் பில்ட் பண்ணோம்னா, இதெல்லாம் வந்துட்டு நம்மளால ஈஸியா இன்டகிரேட் பண்ண முடியும். அதனால தான் வந்துட்டு நான் இந்த பைத்தானுக்கே போலாம். இந்த பைத்தானை யூஸ் பண்ணியே பில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். ஸோ அந்த பைத்தானோட லைப்ரரி என்ன? அந்த பைத்தான் கோடிங் ஃபைல் என்ன? அந்த மாடல் எப்படி ட்ரெயின் பண்ணோம்? அதெல்லாம் இப்ப பார்ப்போம். ஹாய் கைஸ். இப்போ வந்து மாடல் ட்ரெயினிங் தான் போயிட்டுருக்கு. LSTM மாடல் வந்து நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேட்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு, நம்ம டேட்டா செட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு LSTM மிஷின் லேர்னிங் மாடல் வந்து நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும் வச்சுக்கோங்களேன். 4 மணிக்கு வந்துட்டு நான் அந்த மாடலை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ டைம் என்ன தெரியுமா? 12:28. கிட்டத்தட்ட 8 மணி நேரமாக 8 மணி நேரத்துக்கும் மேலேயும் ரன் ஆகிட்டுருக்கு. நாங்கள் கலெக்ட் பண்ண டேட்டா செட் அண்ட் அதையும் தாண்டி அந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்தே அவங்களோட இன்ஸ்டிடியூஷனில் சர்வே நடத்தி அவங்களுமே ஒரு டேட்டா செட் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த 2 டேட்டா செட்டும் கம்பைன் பண்ணி நாங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஒரு LSTM மாடல் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். என் டீமில் இன்னும் 3 பேர் வந்துட்டு ஆல்பெட்டு, பெர்ட்டு இந்த மாதிரியான மிஷின் லேர்னிங் மாடலும் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப நேரம் ரன் ஆகுது. ஒரு பையனுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. பட் ரொம்ப ரொம்ப லோவான அக்யூரசி ஸ்கோரோடு வந்திருக்கு. அந்த அக்யூரசி ஸ்கோர்லாம் வச்சுட்டு நம்மளால் சேட்பாட்லாம் பில்ட் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப ஃபெயிலியரான ப்ராஜெக்ட் ஆகிடும். ஸோ நான் வந்துட்டு கரெக்டாக ப்ரீ ப்ராசஸிங்லாம் பண்ணி LSTM மாடல் சூட்டபிளாக இருக்கும்னு தெளிவாக படித்து தான் நம்ம டேட்டா செட் ரன் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் அதோட அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்னு நானும் பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். பட் ரிசல்ட் வரவே இல்லை. 8 மணி நேரமாச்சு. இன்றைக்கி வேறு செம்ம அலைச்சல் வேறு. சுத்தமாக தூக்கமே கிடையாது. ஆனால் ரிசல்ட் வந்து அதுக்கடுத்து எடுத்து வச்சு தூங்கலான்னு பார்க்குறேன். இப்போ இதை ஆஃபும் பண்ண முடியாது. இப்படிலாம் இருந்தால் லேப்டாப் கிராஷ் ஆகாமல் என்ன ஆகும்? இப்போ நான் ரன் பண்ணுற மாடலும் கரெக்டாக ஃபுல் ரிசல்ட் வரலன்னா திரும்ப நான் ரன் பண்ணணும். அது திரும்ப 8 hours ஆகும். என்ன ஆக போகுதுன்னு தெரில. என்ன ரிசல்ட் வர போகுதுன்னு தெரில. ஏதோ பப்ளிக் எக்ஸாமுக்கு ரிசல்ட் வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். இதுதான் நம்மளோட ஸ்ட்ரீம்லைட் ஃபைலு. நம்ம மாடல் ரன் ஆகிடுச்சுன்னா இதில் இன்டகிரேட் பண்ணிட்டு வெப் ஆப் பண்ணிடலாம். மற்ற எல்லா கோடுமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. பைத்தானில் ஒரு சூப்பரான லைப்ரரி இருக்குது கால்டு ஸ்ட்ரீம்லைட் விச் இஸ் டெவலப்ட் இன் 2019. ஸோ இது வந்து 2019 ரிலீஸ் பண்ணாங்க. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம வந்துட்டு HTML CSS மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லைன்ஸ் ஆஃப் கோடை யூஸ் பண்ணியே நம்மளால் ஈஸியாக ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும். ஒரு வெப் ஆப்பாக இதில் கொண்டு வர முடியும். அண்ட் ஹோஸ்டிங்கும் அதிலே பண்ண முடியும். அதுவுமே அவங்க சேர்த்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்மளால் நம்ம பில்ட் பண்ண வெப்சைட்டை ஸ்ட்ரைட்டாக அதில் ஹோஸ்டிங்கும் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாகவே அதை பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னா,
நம்ம வந்துட்டு ஒரு பைத்தான் மாடல் ட்ரெயின் பண்ணுறோம், ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ணுறோம். அப்படி ட்ரெயின் பண்ணுற மிஷின் லேர்னிங் மாடலை தான் நம்ம வந்து வெப்சைட்டாக மாற்ற போகிறோம் கரெக்டாக. ஸோ அதுக்கு வந்து HTML CSSஐ விட இந்த பைத்தானுக்கு போகிறது எனக்கு ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சு. அதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரீம்லைட் லைப்ரரி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் நான் மற்ற HTML ஃப்ளட்டர்லாம் விட்டுட்டு இந்த பைத்தானில் இந்த ஸ்ட்ரீம்லைட் யூஸ் பண்ணியே பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். ஸோ அப்படி நம்ம ட்ரெயின் பண்ண மிஷின் லேர்னிங் மாடலாக இருக்கட்டும், நம்ம டேட்டா செட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வச்சு பெரிய ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணுவோம் கரெக்டாக. அது வந்து வேறு ஒரு எக்ஸ்டென்ஷனில் இருக்க ஒரு ஃபைலாக இருக்கும். அதை வந்து இதில் ஸ்ட்ரீம்லைட்டில் ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணி ஒரு வெப் ஆப்பாக பண்ண முடியும். அதனால தான் வந்துட்டு ஸ்ட்ரீம்லைட்டுக்கு போனேன். ஸ்ட்ரீம்லைட் இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு நம்ம பைத்தான் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிப் இன்ஸ்டால் ஸ்ட்ரீம்லைட் இந்த கமெண்டை போடணும். ஸோ இந்த கமெண்டை போட்டு நம்ம என்ட்ரு அடித்தோடனே ஸ்ட்ரீம்லைட் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கடுத்து அது இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரீம்லைட் ஹலோன்ற கமெண்ட் போட்டால் நம்மளால ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும் இது இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம VS கோடில் போயிட்டு பைத்தான் ஃபைலை க்ரியேட் பண்ணணும், ஸ்ட்ரீம்லைட் கோட் எழுதணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும், ஸ்ட்ரீம்லைட் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்ணிக்கிட்டு சில விஜெட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம வெப்சைட்டை வந்துட்டு நம்ம மிஷின் லேர்னிங் மாடலோட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இன்டெகிரேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீம்லைட் ரன் நம்ம பைத்தான் ஃபைலுக்கு ஒரு நேம் வச்சுருப்போம் கரெக்டாக. ஸோ ஸ்ட்ரீம்லைட் ரன் தட் பைத்தான் ஃபைல் நேம் .py இப்படின்னு போட்டோன்னா நமக்கு வந்து நம்மளோட ஓன் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். சரி, ஓகே. இப்போ உங்கள் ஸ்ட்ரீம்லைட் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி ரன் பண்ணணும் எல்லாம் சொல்லியிருப்பேன். இதில் எதுனா டவுட் இருந்தால் எதுனா புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். என்னென்ன டவுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே போடுங்க, நான் டேரெக்டாகவே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அது சால்வ் பண்ணிடலாம். ஈஸி தான், ரன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். கமெண்ட் ப்ராப்ளம் தூங்கவே இல்லை நைட்டுலாம். எங்கன்னா கொஞ்ச நேரம் வெளியே போனால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் எங்கன்னா வெளியே போயிட்டு வரேன். கொஞ்ச நேரம் நான் எப்பயும் போகிற இடத்துக்கு போயிட்டு எதுவுமே பண்ணாமல் சும்மாவே உட்காந்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மக்கள், அங்கே வர போகிற ட்ரெயின், இது எல்லாத்தையும் ரேண்டமாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்படி எல்லா மாடல்ஸும் சொதப்புனதுக்கப்புறம் நிறையா வந்து நான் தேடிட்டு இருந்தேன். வேறு என்ன டெக்னிக்ஸ் இருக்குது, வேறு என்னென்ன லாஜிக்ஸ் அப்ளை பண்ணலான்னு. அப்போ தான் வந்துட்டு நான் பைத்தானில் ஒரு புது லாஜிக்கை கண்டுபிடிச்சேன். நானாக கண்டுபிடிக்கல, புது லாஜிக் இருக்குன்றதை கண்டுபிடிச்சேன். அதுக்கு பேர் என்னென்னா TF-IDFன்னு சொல்லுவாங்க, டேர்ம் ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்வெர்ஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்கும், எப்படிலாம் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தேன். அப்படி படிச்சுட்டு இருக்கப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, இதுதாண்டா நம்ம மாடலுக்கு, இதுதாண்டா நம்ம டேட்டா செட்டுக்கு சூட்டான மாடல், இதை வச்சு நம்மளால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்படி அந்த TF-IDF மாடல்லாம் என்னன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ இந்த TF-IDF எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். TFன்றது டேர்ம் ஃப்ரீக்வன்சி, IDFன்றது இன்வெர்ஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி. இப்போ நம்ம ஒரு கொஷின் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, வாட் இஸ் டேட்டா செட்டுன்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேர்ம் ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணணும்னா நம்ம கேட்குற கொஷினை வந்துட்டு ஒரு வெக்டராக மாற்றிக்கும். இந்த IDF என்ன பண்ணணும்னா நம்ம கேட்குற கொஷினில் யூனிக்கான வேர்ட்ஸை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாட் இஸ் டேட்டா செட்டுன்னு இருக்குன்னா, வாட் இஸ்ன்றதெல்லாம் கொஷின்ஸில் வர காமனான வேர்ட்ஸ் கரெக்டாக. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம கேட்குற கொஷினில் யூனிக்காக என்ன வேர்ட்ஸ் இருக்குன்றதை பார்க்கும். ஸோ வாட் இஸ் டேட்டா செட்டில் இந்த டேட்டா செட் தான் ரொம்ப யூனிக்கான வேர்டுன்னு சொல்லிட்டு அந்த யூனிக்கான வேர்டை வந்து அந்த IDF வந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு இந்த TF-IDF டெக்னிக்ஸோட நம்ம வந்து ஒரு டெக்னிக் அப்ளை பண்ண போகிறோம், அதுதான் கொசைன் சிமிலாரிட்டி. ஸோ இந்த கொசைன் சிமிலாரிட்டி என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ IDF வந்து ஒரு யூனிக்கான வேர்ட்ஸை வச்சுருக்கு கரெக்டாக. இப்போ டேட்டா செட்டுன்ற ஒரு யூனிக்கான வேர்ட்ஸை வந்து அது வச்சுருக்கு. ஸோ இந்த கொசைன் சிமிலாரிட்டி என்ன பண்ணோம், நம்ம ஒரிஜினலாக டேட்டா செட் நிறைய கொஷின்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த JSON ஃபைல் இருக்குல்ல, இந்த கொசைன் சிமிலாரிட்டி டக்குன்னு போய்ட்டு அந்த டேட்டா செட்டுக்குள்ளே போய்ட்டு அந்த JSON ஃபார்மேட்டில் இருக்க எல்லா கொஷின்ஸோடையும் கம்பேர் பண்ணும். இந்த வார்த்தை எங்கே இருக்குது, இந்த வார்த்தை எந்த கொஷினில் இருக்குது, என்னென்ன கொஷினில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அது வந்து ஒரு ஸ்கோர் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த கொஷின் சிமிலாரிட்டின்ற ஒரு ஸ்கோர் வந்து கிடைக்கும். அதில் எந்த ஸ்கோர் வந்து டாப்பாக இருக்கோ அந்த ஆன்சர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ஒர்க்கிங் ஆஃப் TF-IDF அண்ட் கொசைன் சிமிலாரிட்டி. ஸோ இந்த லாஜிக்கை நம்ம யூஸ் பண்ணால் நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நம்ம வந்து தனியாக உட்காந்து மாடல் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம டேட்டா செட்டுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு நிறைய GPU தேவைப்படும், அது நிறைய டைம் தேவைப்படும். அப்படி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாலுமே அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து வரல, ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ GPUs கிடையாது கரெக்டாக. ஸோ அதனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷனாக வந்துட்டு இந்த TF-IDF யூஸ் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் உட்காந்து அதுக்கான கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ நம்மளோட ஃபுல் ஸ்ட்ரீம்லைட் ஆப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆப்பில் நம்ம என்னென்ன பண்ண முடியும்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாகின் பண்ணலாம், டீச்சர்ஸ் வந்து லாகின் பண்ணலாம், அட்மினும் லாகின் பண்ணலாம். ஸோ இதில் அட்மினாக லாகின் பண்ணுறவங்க
அவங்களோட டீச்சர்ஸோட நேமு, டீச்சர்ஸோட ஐடி, டீச்சர்ஸோட பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு அவங்களோட ஐடி க்ரியேட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஐடியை போட்டு இதை லாகின் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் சேட் பாட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா சேட் பண்ணலாம், எதை பற்றி வேணால் டிபேட் பண்ணலாம். ஸோ அவங்க டிபேட் பண்ண அவங்க கொஷின் கேட்க நம்ம கீழே வந்து நிறைய விஷுவலைசேஷன்ஸ் வரும், கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கோர் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதிலே வந்துட்டு டீச்சர்ஸ் வந்து அசைன்மெண்ட்ஸும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசைன் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணி டீச்சர்ஸ் வந்துட்டு அவங்க என்னென்ன சேட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஸ்கோர் எப்படி இருக்குது, அவங்க என்னென்ன மாதிரியான கொஷின் கேட்டிருக்காங்க, இது எல்லாமே டீச்சர்ஸாலையும் பார்க்க முடியும், அட்மினாலையும் பார்க்க முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுனா வந்துட்டு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இல்லாமல் வேறு எதுனா கேட்டால் டீச்சர்ஸ் கிட்ட கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னால அவங்களோட ஸ்டூடெண்ட்டோட சேட்ஸ் மொத்தமாக எல்லாத்தையும் பார்க்க முடியும். அண்ட் அதோட அவங்க வாங்குகிற ஸ்கோர், அவங்க கிரிட்டிக்கல் திங்கிங் நாலேஜ் லெவல், அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி லெவல், இது எல்லாமே வந்துட்டு டீச்சர்ஸால் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டையாக செலக்ட் பண்ணி ஃபுல்லாக பார்க்க முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு தப்பிக்கவே முடியாது இதில். ஸோ இது மாதிரி அட்மின்லாம் வந்து டீச்சர்ஸை ஆட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு ஆட் ஆகிட்டே இருப்பாங்க. டீச்சர்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸை தனியாக ஆட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அப்படி ஆட் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக பார்த்துக்கலாம். டீச்சர்ஸ் வந்து அசைன்மெண்ட்டும் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அசைன் பண்ணலாம். அந்த அசைன்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட் என்னென்ன பண்ணுறாங்க அது வந்து ஒரு ஸ்கோர் போகும், 10லேருந்து 9, 8 இந்த மாதிரி ஸ்கோர்லாம் போகும். ஸோ அதுவுமே வந்து டீச்சர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். எல்லா சார்ட்ஸ், எல்லா கிராஃப்ஸ், எல்லா விஷுவலைசேஷன்ஸுமே டீச்சர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ஏமாற்ற மாட்டாங்க. அது அந்த ஒரு பயம் இருக்கும், டீச்சர் பார்ப்பாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். அதனால கரெக்டான சாட்ஸ் மட்டும்தான் போகும். நல்ல ஸ்கோர் எடுக்கணும்னு விரும்பி இந்த விஷுவலைசேஷன்லாம் அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த இன்டர்ஃபேஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இன்டர்ஃபேஸில் நம்ம நிறைய ஸ்கோர் வாங்கணும், லீடர் போர்ட் பேஜ்லாம் எடுத்து பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து அந்த யூனிவர்சிட்டி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. சொல்லியிருக்கேன் லீடர் போர்டு வந்து நான் பிச் பண்ணியிருக்கேன். பாப்பா அவங்க ஓகே சொல்கிறாங்கன்னா அதுக்கடுத்து லீடர் போர்ட் பேஜ் ஆட் பண்ணாங்கன்னா அது இன்னுமே ஸ்டூடெண்ட் மோட்டிவேஷனாக இருக்கும். கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து இந்த வெப்சைட்டோட ஃபுல் ஐடியா. ஸோ இது வந்து இது ஃபுல்லாக டெவலப் பண்ணி இப்படி ஸ்ட்ரீம்லைட்டில் தான். ஸோ ஸ்ட்ரீம்லைட்டில் டெவலப் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்டிங் தான் இருக்கும். கரெக்டாக. ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட்டை வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணணும். ஹோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்டிங்லாம் முடிஞ்சோடனே தான் ஹோஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு ஹோஸ்ட் பண்ணல. ஸோ இந்த டெஸ்டிங் வந்து இப்போ அந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சாச்சு. ஸோ அவங்க வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க யூனிவர்சிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு இதோட அவுட்புட் காமிச்சப்போ ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணாங்க. நல்லா இருக்குது, ஓகே நான் நினச்சதுவே நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. இப்போ வந்துட்டு அந்த சேட் பாட் எல்லாமே ஒர்க் ஆகுதா, எல்லா விதமான கொஷின்ஸ்க்கும் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 2 சேஞ்ச் மட்டும் சொன்னாங்க, அது இதுக்கு அடுத்து போய் பண்ணணும். அது பெரிய சேஞ்செலாம் இல்லை, சின்ன சேஞ்சஸ் சொன்னாங்க. மாடல் ட்ரைனிங்கும் சரி, கலர்லேயும் சரி சில சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டா இந்த ப்ராஜெக்ட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டட். ஸோ இது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக வெறும் பைத்தானில் இந்த ஸ்ட்ரீம்லைட்ன்ற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு வெப் ஆப்பை டெவலப் பண்ணலாம், அதுவும் நம்ம பைத்தான் மிஷின் லேர்னிங் மாடலோடு இன்டகிரேட் பண்ணி எப்படி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வெப் ஆப்பை டெவலப் பண்ணலான்றது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்ருப்பீங்க, நிறையா பேர் ஐடி சிஎஸ்சி படிச்சுட்ருப்பீங்க. உங்களோட 3rd இயர் ஃபைனல் இயர்க்கெலாம் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுவாங்க. கரெக்டாக. ஸோ அப்படி நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் இந்த ஸ்ட்ரீம்லைட் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து வெறும் ஒரு மிஷின் லேர்னிங் கிராஃபாக இல்லாமல், வெறும் ஒரு மிஷின் லேர்னிங் அக்யூரேசி ஸ்கோராக இல்லாமல் ஒரு வெப் ஆப்பாக நீங்கள் காட்ட முடியும். இது வந்து ரொம்ப சின்ன கோடு தான் எழுதணும். நீங்கள் வந்து நார்மலாக இப்போ ஏஐ சார்ஜ் இப்படி கேட்டாலே கொடுத்துரும். ஸோ ரொம்ப சின்ன கோடிங் தான் எழுதணும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு வெப் ஆப்பாக இப்போ நீங்கள் மிஷின் லேர்னிங்கில் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபைனல் இயருக்கு. ஸோ அப்படி பண்ணுறப்ப வெறும் மிஷின் லேர்னிங் நோட் புக் ஃபைலாக காட்டாமல் இப்படி ஒரு வெப் ஆப்பாக காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அது கிராண்டாக தெரியும். நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களோட ஸ்டாஃபுக்கோ உங்களோட கைடுக்கோ நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து ஈஸியாக கிராண்டாக தெரியும். ஒரு வெப்சைட் பண்ணுறோம், மிஷின் லேர்னிங்கை வச்சு ஒரு வெப்சைட் பண்ணுறோம், இதெல்லாம் டிடெக்ட் பண்ணுற ஒரு வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கிராண்டாக தெரியும், பெருசாக தெரியும். அதனால் நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்ட்ரீம்லைட்டை இன்டகிரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. கண்டிப்பாக இதுவரை நீங்கள் பார்த்ததில் ஏதோ ஒரு புது டெக்னாலஜி, ஒரு புது லைப்ரரி பற்றி தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எதனா லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லைப்ரரி பற்றி லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இதை வச்சு உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான். அண்ட் போன வீடியோக்கு எல்லாருமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும்னு. நிறையா பேர் வந்துட்டு ஃபயர் பேஸ், ஃப்ளட்டர் இது பற்றிலாம் கேட்டுருந்தீங்க. அதை பற்றிலாம் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஓகேவா. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அப்படியே போட்டு உங்களுக்கு ஃபயர் பேஸ்னால் எப்படி ஒர்க் ஆகும், ஃப்ளட்டர்னால் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இன்னும் டீப்பாக சொல்லிடலாம். ஸோ இப்படி நம்ம ஈஸியாக ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக படிக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம உட்காந்து பேசிக்லேருந்து ஒன்றா எழுதி மனப்பாடம் பண்ணி சின்டாக்ஸ் படித்து அது வந்து பேசிக்காக கொஞ்சம் நேரம் பண்ணால் போதும். அதை மட்டுமே பண்ணிவிட்டு ஒரு 10 hours 12 hours அந்த வீடியோவே பார்த்துட்டு இருந்தால் நம்மளால் ஒன்றுமே கற்றுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசிக்கை கற்றுக்கிட்டு நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணியாகணும். ப்ராக்டிக்கல் தான் பெஸ்ட் வே லேர்னிங்க்கு. அதுவும் இந்த கோடிங் ப்ராசஸில்
கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் தான் பெஸ்ட் வே. நமக்கு நிறைய எரர்ஸ் வரும். இப்போ எனக்கே அந்த மிஷின் லேர்னிங் மாடல் வந்து நிறைய எரர்ஸ் வந்ததுனால தான் இந்த TF, IDF, கொசைன் சிமிலாரிட்டிக்கெலாம் போனேன். இல்லைனா நான் அந்த மிஷின் லேர்னிங் மாடலே ட்ரெயின் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 80-85% அக்யூரேசி இருந்தால் கூட நான் விட்டுருப்பேன். பட் அது கூட வரலன்றதுனால தான் வேறு டெக்னிக்ஸ் போக அந்த டெக்னிக்ஸ் போகிற ப்ராசஸில் நிறையா டெக்னிக்ஸ் கற்றுக்கிட்டேன், நிறையா லாஜிக்ஸ் கற்றுக்கிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணுறப்ப மிகப்பெரிய அட்வான்டேஜ். முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயே நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நிறையா ஈஸியாக கற்றுப்பீங்க. அதனால் ப்ராக்டிக்கலாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? வேறு எதுவும் பெருசாக அட்வைஸ் பண்ண விரும்பலை. அவ்வளோதான், எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சாப்பிட்டு சேஃபாக எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. டாட்டா, பை பை, டேக் கேர். நன்றி நன்றி நன்றி.